முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை CBI வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட்டதை எதிர்த்து காவல்துறை வழக்கு தொடர்ந்த சூழ்நிலையில் CBIக்கு மாற்றியதை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என கூறி காவல்துறை மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் உத்தரவை அமல்படுத்தாததால் விசாரணையை CBIக்கு மாற்ற கோருகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. CBIக்கு மாற்றியதை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க கூற முடியாது என்றும் காவல்துறை மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் உத்தரவை அமல்படுத்தாததால் விசாரணை CBIக்கு மாற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் CBI விசாரணைதான் என்றும் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் வழக்கை CBI வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.